கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது உபாகமம், அதில் 20ஆம் அதிகாரம், அதில் 4ஆம் வசனம். உபாகமம் 20:4. உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். இது மோசே தேவனுடைய விருப்பங்களை, தேவனுடைய காரியங்களை, அந்த சட்ட திட்டங்களை சொல்லிய ஒரு அதிகாரம். இது நமக்கு எல்லாமே தெரியும். அப்ப அன்றைய தினம் மோசே அந்த மக்கள்கிட்ட, இஸ்ரேல் மக்கள்கிட்ட வனாந்தரத்தில் சொன்ன அதே வார்த்தை தான் நம்மளுக்கும் வருகிறது. நம்ம தேவனாகிய கர்த்தர் நம்முடனே இருக்கிறார், இதை நம்ம வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். அன்றைய தினம் அதே சொன்னார், உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். அப்ப நம்ம வாயினாலே சொல்கிறோமா? என் தேவனாகிய கர்த்தர் தான் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார், என்னுடனே இருக்கிறார், என்னுடன் வாசம் பண்ணுகிறார், எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், என் மூலமாக காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறார், அவருக்காக நான் ஓடுவேன், அவர் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும். இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும் படும் அப்படின்னு நம்ம வேதத்துல படிக்கிறோம். அப்ப இருதயத்தில் என்னதை விசுவாசிக்க வேண்டும்? நம்ம நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், என்னுடனே இருக்கிறார், அவனை நெட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. வசனங்கள் அருமையா இருக்கு. ஆனா அது முழு மனதுடன் நம்ம அதை பின்பற்றுகிறோமா? இதுதான் நம்மளுக்கு ஒரு பெரிய காரியம். அது அப்ப நம்ம வாயினாலே அறிக்கையிட்டு கொண்டே இருக்க வேண்டும். அறிக்கையிட நம்ம தேவன் நம்முடன் இருப்பதை நம்ம உணர்ந்து அவருக்கு ஏற்றபடி நடக்க ஆரம்பிச்சு விடுவோம். இந்த வசனம் என்ன அழகாக ஆரம்பிக்குது பாருங்க. உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட எனக்கு எதிராளியே கிடையாது ஒருத்தர் சொன்னார்னா அவர் எல்லாத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அவர் தான் எல்லாத்துக்கும் எதிராளியா இருக்காருன்னு அர்த்தம். கட்டாயம் உங்களை பிடிக்காதவங்க இருப்பாங்க, உங்களுக்கு எதிராக நடக்கிறவங்க இருப்பாங்க. ஆனா அவங்களுக்காக நம்ம கவலைப்படக்கூடாது. அவங்கள நான் ப்ளீஸ் பண்றேன், உசலம் பேசுவாங்க, நான் எல்லாத்தையும் நல்லவனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்ப்பா, எல்லாத்தையும் நல்லவன் நான் நடக்கிறேன் நான். ஆனா யாரும் என்னை புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்கன்னா ஆளுக்கு ஏத்தாப்புல பேசப்படுவது தான் அதோட அர்த்தம். நீங்க உண்மையிலேயே நீங்களா இருக்கும்போது நீங்க சொல்றது பிடிக்காம இருக்கும், உங்க வழிகள் பிடிக்காம இருக்கும், காரியங்கள் பிடிக்காம இருக்கும். அது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள கணக்கு, அதை நம்ம சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆனா இதுல நம்ம சத்துருக்களோட உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும். அப்ப நம்மளுடைய எதிராளி பெரிய எதிராளி யாரு? உலகத்தின் அதிபதி. அவனோட நம்ம யுத்தம் பண்ண முடியாது. ஆனா நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன் நமக்காக யுத்தம் செய்கிறவர், வல்லவர் அவரு, யுத்தத்தில் ஜெய வீரர் அவரு, யுத்தத்தில் ஜெயமளிக்கிறவர். அப்ப அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார்ன்றது நம்ம அறிக்கையிட்டு கொண்டே இருக்கும் பொழுது அவர் இந்த உலகத்தின் அதிபதியுடன் யுத்தம் பண்ணி நம்மளே ரட்சிப்பின் பாதையிலே வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். ரட்சிப்புன்றது பாருங்க, பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிறது, புதிய ஏற்பாடு மட்டும் கிடையாது, பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிறது. அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை அவங்க எழுந்துட்டனால்தான் இயேசு கிறிஸ்து மறுபடி பூமிக்கு வர வேண்டியதாயிருச்சு, தன் சொந்த குமாரனை பிதாவானவர் அனுப்ப வேண்டியதாயிருச்சு. அப்ப தேவன் நமக்குள்ளே இருந்து நம்ம சத்துருவுடன் யுத்தம் பண்ணி நம்மளை வெற்றி உள்ளவனாக, வெற்றி வீரனாக, வெற்றி சிறப்பவனாக நம்மளை வழிநடத்த ஆசைப்படுகிறார், ஆவல் உள்ளவராக இருக்கிறார். தாவீது ராஜா பார்க்கிறோம். தாவீது ராஜா ஒரே ஒரு பாவத்தில் இருந்தார், ஆனா உடனே அதிலிருந்து மீண்டு வந்தாரு. அவர் போன காரியங்கள் எல்லாமே எந்த ஒரு யுத்தத்திலும் அவர் தோற்கவில்லை. அதை நல்லா ஞாபகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா தேவன் உடன் இருப்பதை, தன்னுடன் இருப்பதை நல்லா உணர்ந்து அதை கேட்டபடி நடந்தாரு. நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? தேவனாய கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்மளுடன் இருப்பதை நம்ம அறிக்கையிட்டு கொண்டே இருக்க வேண்டும். இன்றைய தினம் ஒரு முடிவெடுப்போம், இன்றைய காலை பொழுதுல ஒரு முடிவெடுப்போம். நான் இனி கர்த்தர் என்னுடன் இருக்கிறார், நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன் அப்படின்னு ஒரு முடிவெடுப்போம். எடுத்த முடிவிலே நிலைத்து நிற்பதற்கு கர்த்தராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவுவாராக. ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான பயன்பெற்று பரலோக பிதாவே, எங்களுக்காக எங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணி எங்களை ரட்சிப்பின் பாதையிலே வழி நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நீர் என்று நாங்கள் சொல்ல வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் ஆண்டவரே. ஏஸ்தாவே, நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவதை நாங்கள் உணர்ந்து அதை அறிக்கையிட்டு ஜெயம் கொள்ளும் வாழ்க்கை வாழ்வதற்காக நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்குள் வாசம் பண்ணுவதை நாங்கள் அறிக்கையிட்டு கொண்டே இருக்க தினமும் அதை அறிக்கையிட எங்களுக்கு உதவி செய்ய மாட்டவரே. ஒரு நேரத்திலும் ஒரு நொடி பொழுதும் அதை மறந்து விடாத ஒரு மனதை எங்களுக்கு தார மாட்டவரே. கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருடன் நீர் இருப்பதை உணர்ந்து அவர்களை அறிக்கையிட்டு ஜெயம் கொள்ளும் வாழ்க்கையை, வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ நீர் அவர்களை அழைத்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அழைப்பின் சத்தத்தை கேட்டு அவர்கள் அறிக்கையிட்டு வாயினாலே அறிக்கையிட்டு ஜெயம் கொள்ள உதவி செய்ய மாட்டவரே. உங்கள் அழைப்பின் நோக்கத்தை புரிந்து அதிலே நிலைத்து நிற்க உதவி செய்ய மாட்டவரே. ஆசீர்வதிக்கும்.
இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.